Hi friends, இன்னைக்கு நம்ம ரீசெண்டா வெளிவந்த ரெவலேஷன் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல அசோக் குமார் ஆபீசர் ஆன் டியூட்டி படத்தை போட சொல்லியிருந்திருக்காரு. சாரி பிரதர், அந்த படத்தை இப்ப நிறைய சேனல்ல போட்டாங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் கண்டிப்பா நான் அந்த படத்தை போடுறேன். இந்த ரெவலேஷன் படத்தை ட்ரெயின் டு புசன் படம் பார்த்திருப்பீங்களா, அந்த டைரக்டர் தான் எடுத்திருக்காரு. அவருக்காண்டி தான் இந்த படத்தையே நான் பார்த்தேன். ஏன்னா அந்த படம் சும்மா மிரட்டி விட்டுருக்கும். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, இந்த படத்துல ஒரு 3 பேர் இருப்பாங்க. அவங்கள பேஸ் பண்ணி தான் கதை ஃபுல்லாவே நகரும். ஒரு சீரியல் கில்லர் இருப்பான், அது போக ஒரு ஃபாதர் இருப்பாரு, கடைசியா படத்தோட ஹீரோயின் போலீஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த ஃபாதர் இருக்கார்ல, அவருக்கு சுத்தி நடக்கிற எந்த விஷயத்த பார்த்தாலும் கடவுள் தான் இந்த விஷயத்த நம்ம கண்ணில் காட்டுறாருன்னு அவர் ஏதோ பண்ண சொல்றாருன்னு தோணும். அது உண்மையா இல்லையான்னு படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்கும்போது இந்த படத்தோட ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களோட தங்கச்சிய இந்த சீரியல் கில்லர் தான் கடத்திருப்பான். ஆனா ஒரு விஷயத்தினால இவனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்படி ரிலீஸ் ஆகி 5 வருஷம் கழிச்சு இவன் இன்னொரு பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவான். அப்படி வரும்போது தான் அந்த ஃபாதர் இருந்தார்ல, அந்த சர்ச்சுக்குள்ள போவான். ஆனா அந்த ஃபாதருக்கு இவன் சீரியல் கில்லர்லாம் தெரியாது. சர்ச்சுக்கு யாரோ புது மெம்பர் வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்கள அந்த சர்ச்சுக்கே மெம்பர் ஆக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனா ஒரு கட்டத்துல அவன் ஒரு சீரியல் கில்லர்னு தெரிய வர அன்னைக்கு நைட்டு இவங்க பொண்ணு காணாம போயிருக்கு. இதை பார்த்ததும் வந்துட்டு போனவன் தான் நம்ம பொண்ணை கடத்திருப்பான்னு சொல்லி நம்ம ஃபாதர் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துட்டுறதா இந்த படத்தோட கதை. ஆக்சுவலா படம் ஆரம்பிச்சதுமே இந்த விஷயம்லாம் நடந்துரும். இதுக்கப்புறமும் இன்னொரு கதை இருக்குது, அதை நம்ம படத்துல பார்க்கலாம். படத்தோட ஓப்பனிங்ல செமையா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க ஒரு பொண்ணு கொடையை பிடிச்சி நடந்து வந்துகிட்டு இருக்க. அவ பின்னாடியே ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரான். அதை கவனிச்சு அந்த பொண்ணு யாரா நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லி அங்க இந்த கிறிஸ்டியன்ஸ் மக்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்றதுக்கு ஒரு ஹால் மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட மினி சர்ச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்குள்ள ஓடி போயிடுறா. இவனும் பின்னாடியே வரான். ஆனா இது எல்லாத்தையும் இன்னொரு பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஏன்னு தெரியல, பின்னால பார்க்கலாம். அந்த பொண்ணு அந்த ரூமுக்குள்ள வர உள்ள எல்லாரும் ஜாலியா பாட்டு படிச்சு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவளும் வந்து கலந்துக்கிற பின்னாலேயே அந்த ஃபாலோ பண்ணவனும் வந்து உட்கார்றான். இவ திரும்பி பார்க்கும்போது அவன் உட்காந்துக்கிற பார்த்து இன்னும் சாக்காயிரா. இந்த பையவுல அந்த பொண்ணே பாத்துக்கிட்டு இருக்கான். ப்ரேயர் எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் கலைஞ்சு போக இவன் மறுபடியும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண பார்க்க அந்த இடத்துல இருந்த ஃபாதர் ஒருத்தர் இவரை பிடிச்சிடுறாரு. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சர்ச்சுக்கு வரீங்களா? இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்தது இல்லையே. சரி வாங்க ஒரு வாய் காஃபி குடிச்சிட்டு போலான்னு கூப்பிட. இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்றாரு. இங்க காஃபி ரொம்ப சூப்பரா இருக்கும், அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்திருக்கீங்க, உங்களை கவனிக்காம விட்டா எப்படின்னு சொல்லி வாண்டடா எழுதிட்டு போறோம். இவரு பேரு நின்சான், யாரு இந்த பாஸ்டரோட பேரு. ஆனா பேரு சரி அடிப்படாதனால நம்ம இவனை மினி ஃபாதர்னே கூப்பிட்டுக்கலாம். ஏன்னா பின்னாடி ஒரு ஃபாதர் வராரு, 2 பேருக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு இருக்குல்ல, அது ஒரு சூப்பர் மார்க்கெட் போக இன்னொரு பொண்ணு ஒன்னு ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சுல, அதை போய் இடிச்சு விடுது. இப்போ இதுல இந்த பிளாக் ட்ரெஸ் போட்டுருக்குல, அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க தான் ஆரம்பத்துல ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதனால இவங்களை நம்ம ஹீரோயினே கூப்பிடுறோம். இடிச்சதுக்கு அப்புறம் இந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க, எங்க உங்களுக்கு எது உடம்பு முடியா, ஆம்புலன்ஸ் ஏதாச்சும் கூப்பிடவான்னு கேட்க, இல்லம்மா பரவாயில்ல இருக்கட்டும்னு அவங்க சொல்லிடுறாங்க. அந்த விஷயம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அந்த சர்ச்சுக்கு முன்னாடி நின்று அவன் வருவானான்றத பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் அந்த மினி ஃபாதர் அந்த ஆளை பிடிச்சி உட்கார வச்சு அந்த சர்ச்சில் வரவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க இந்த ஏரியாவான்னு கேட்க அவன் ஆமான்னு சொல்றான். சரி அடிக்கடி இந்த பக்கம் வாங்க, மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்ல இந்த ஆளு முறைச்ச மாதிரி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கான். சரி வந்தப்பே உங்கள்ட்ட கேட்டிருக்கணும், உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி அவர் பேரை கேட்டுட்டு அதுல எழுத, இதுல எதுக்குப்பா எழுதுறேன்னு கேட்கிறாரு. சார் நீங்க வந்துட்டீங்க, நாங்க மெம்பர் யாராச்சும் புதுசா சேர்ந்தாங்கன்னா அவங்க டீட்டெயில் எல்லாம் எழுதி வச்சுக்கிருவோம், அதனாலதான் கேட்கறேன்னு சொல்ல. யோ இங்க பாரியா, நான் சும்மா எட்டி பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல அந்த மினி ஃபாதர் அந்த ஆளை விடவே மாட்டான். ஒண்ணும் இல்லைங்க, பேரு போன் நம்பர் இது மட்டும் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம ரிஜிஸ்டர் ஃபார்ம்ல உங்க போட்டோ வேணும், அதனால ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன், பிரிண்ட் எடுத்தது அழிச்சிடுறேன்னு சொல்லி அவர் சம்மதம் இல்லாம டக்குன்னு போட்டோ எடுத்துறாரு. பிரிண்ட் எடுத்த பிறகு போன்ல இருந்து டிலீட்டும் பண்ணிட்டாரு. அந்த நேரத்துல ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு முக்கியமான போன் வரும், நான் பேசிட்டு வந்துடுறேன், இந்த ஃபார்மை மட்டும் ஃபில்அப் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லி ஹீரோ அங்கிருந்து வெளியே கிளம்பி வந்துடுறாரு. ஆக்சுவலா என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, இந்த மினி பாஸ்டரும் அவங்களோட ஒய்ஃபும் இதே சர்ச்ல வேலை பாக்குறாங்க. ஒய்ஃப் மேல ஏதோ சந்தேகம் போல, அதனால பர்சனலா ஒரு டெடிட்டிவ் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்கள கண்காணிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஆளு கண்காணிச்சு இப்போ போன் பண்ணியிருக்கான். அந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, நீங்க நினைச்ச மாதிரியே உங்க ஒய்ஃப் இன்னொருத்தவங்க கூட அஃபேர்ல இருக்காங்க, நான் உங்களுக்கு போட்டோலாம் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்ல நம்மளால போட்டோவை பாக்குறாரு. பார்த்தா அவங்க ஒய்ஃப் இன்னொருத்தவங்க கூட ரொம்ப ரொமான்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. இதை பார்த்தா அந்த மினி ஃபாதருக்கு நடுக்கமாய் போச்சு. என்ன பேசுனே தெரியாம இருக்காரு. ஆனா போன்ல பேசுற அந்த ஆளு உங்களுக்கு போதுமா இல்ல வேற ஏதாச்சும் டீட்டெயில் வேணுமான்னு கேட்க, வேற ஏதாச்சும் டீட்டெயில்னா என்னன்னு கேட்க, அவங்க ஏதாச்சும் ரூம்ல ஒண்ணும் பண்ண இருந்தாங்கன்னா அதை போட்டோ எடுத்து கொடுப்போம், அந்த எவிடன்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்ல நம்ம ஆளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம போன கட் பண்ணிட்டாரு. இப்ப நேரம் மறுபடியும் ரூமுக்குள்ள வர அந்த ஆளு அங்கிருந்து கிளம்பி பாக்குறாரு. இந்த பாரியா, நான் ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணி வச்சிட்டேன், நீ கொடுத்த ட்ரெஸ் நான் எடுத்துக்கிறேன், நான் அடிக்கடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு அவரோட ஷூவை கேட்க இவர் அவரோட ஷூ எடுத்து கொடுக்குறாரு. நானே மாட்டி வரேன்னு சொல்லி மாட்டி விட பார்த்தா இவரோட காலில் ஒரு டிவைஸ் இருக்குங்க. அதை பார்த்ததும் சாக்காயிடுறாரு. அந்த ஆளு கிளம்பும் போது
சர்ச்சுன்றது பாவிங்களை மன்னிக்கிற இடம். கடவுள் எல்லாத்தையும் மன்னிச்சு உங்களை அன்பா ஏத்துக்குவாருன்னு சொல்ல அந்த ஆள் அங்கிருந்து கிளம்புறான். ஆக்சுவலா அந்த டிவைஸ் என்னன்னா, இப்ப அந்த ஏரியா ஜெயில யாராச்சும் கைதாகி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க காலில் இந்த எலக்ட்ரிக் டிவைஸ் கட்டி வச்சிருப்பாங்களாம். அந்த ஆள் எங்க போறான் எங்க வரான், இதுக்கப்புறம் தப்பு பண்ணுவானான்னு கொஞ்ச நாள் கண்காணிக்கிறாங்க. இதைத்தான் இந்த மினி ஃபாதர் பார்த்துருந்துருப்பாரு. அவர் போன பிறகு இவர் உள்ள வந்து ஃபார்மை பார்த்தா அவன் எதுவுமே ஃபில் பண்ணாம போயிருந்திருக்கான். எடுத்த பிரிண்ட் அங்கே இருந்திருக்குது. அங்க மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுல, அதனால அந்த பில்டிங்ல ஒரு ஓட்ட வழியா தண்ணி வந்து ஒழுகி இந்த ஆள் பிரிண்ட் மேல சொட்டு சொட்டா பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஆள் அங்கிருந்து வெளியே வர நம்ம ஹீரோயின் இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவன் கீழே இறங்கி வந்ததும் ஹீரோயினை பார்த்தா அவங்க முறைச்ச மாதிரி இவனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா இவன் என்னடா நம்மளே பாக்குறான்னு சொல்லிட்டு இவனும் 2 நிமிஷம் பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்போ ஹீரோயினுக்கு அவங்க அப்பா போன் பண்ண அவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க போல, இவங்களும் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அப்படியே கட் பண்ண இப்ப அந்த மினி ஃபாதரும் அவங்க ஒய்ஃபும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நம்ம பொண்ணை நீ போய் பிக்கப் பண்ணிக்கிறியான்னு கேட்க அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. ஆனா இவருக்கு என்ன தோணும், அவளோட கள்ளக்காதனை மீட் பண்ண போறான்னு தோணிட்டு இருந்திருக்கு. இப்படியே இவங்க கார்ல போய்கிட்டு இருக்க டக்குன்னு ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. என்னன்னு போய் பார்த்தா அங்க ஏதோ புதுசா சர்ச்சு கட்ட போறாங்களாம். அது வந்து இந்த மினி ஃபாதருக்கு ஹெட் ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் கட்ட போறாரு. அதனால அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, ஓ இது அவர் தான் கட்டுறாரா, அப்ப கண்டிப்பா உன்னை இந்த சர்ச்சுக்கு அவர் பாதரா போட்டுருவாரு அப்படி இப்படின்னு பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இப்ப ஹீரோனை காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததும் 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைலாம் எப்படி போகுதுன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. எங்கம்மா இன்னைக்கு ரொம்ப மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, அதனால அவ்வளவு பண்ண முடியலமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்க அப்பா என்ன வேலை பாக்குறாங்கன்னா, இந்த பழைய பில்டிங் எல்லாம் இடிப்பாங்கல்ல, அதுல ஸ்கிராப் எடுக்கிற வேலை மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பொறுக்கி பையன் ரிலீஸ் ஆகி இன்னும் இங்கதாமா சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்ல இவங்க அப்படியான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர், ஒன்னும் தெரியாம நடிக்காதம்மா, நீ அவனை டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்க, நடந்த விஷயத்த மறந்துருமா, எனக்கு மிச்சம் இருக்கிறது நீ மட்டும்தான், உனக்கும் ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாதுன்னு சொல்றாரு. யார சொல்றான்னு தெரியுதுல, ஆரம்பத்துல ஒருத்தனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அவனை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள என்ன கனெக்ஷன்றது பின்னால பாக்கலாம். இப்போ அந்த மினி ஃபாதர் இருக்காருல, அவர் போய் பெரிய ஃபாதரை பாக்குறாரு. அப்ப அவர் லைட்டா தான் இருமுவாரு. அதை பார்த்தது இந்த ஆளு, சார் உடம்பு முடியலையா அப்படி இப்படின்னு ரொம்ப பாசமா பேசுறான். எல்லா ஆபீஸ்ல இந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்கல்ல சிஞ்சாக்கு, அந்த மாதிரி ஆளுதான் இந்த மினி ஃபாதர். இவன் எதுக்கு வந்திருக்கான், இப்ப புதுசா கட்ட சர்ச்சுக்கு நம்மளதான் பாஸ்டரா போடுவாங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு கேட்கறக்காண்டி வந்திருக்கான். ஆனா அந்த பெரிய ஃபாதர் ஒரு ட்விஸ்ட போட்டார். நீ கூட கேள்விப்பட்டிருப்பல, அந்த புது சர்ச்சு கட்டுறன்ல, அதுக்கு இன்னும் யார பாஸ்டரா போறதுன்னு எனக்கு தெரியலப்பா, உனக்கு யாராச்சும் தோணுதான்னு கேட்க நம்ம ஆளுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அடப்பாவி, இத்தனை வருஷமா நான் உனக்கு குலைச்சிக்கிட்டு இருக்கனே, என்னைய பொண்ணு உனக்கு தோணல இடன்னு சொல்லி அதிர்ச்சியிலே பாத்துக்கிட்டு இருக்காரு. சொல்லுப்பா யார போடலாம் அப்படின்னு கேட்க, நீங்க திடீர்னு கேட்டதுனால எனக்கு சொல்ல வரல, நான் யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வருத்தமாவே அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காரு. இவர் போயிட்டு இருக்கும்போது அந்த பெரிய ஃபாதரோட மகன் இருக்கான்ல, அவன் எதிர்த்தாப்புல வரான். ஏய் வாடா, என்ன உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்ல சும்மா அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றாரு. சரி சரி, புதுசா ஒரு சர்ச்சு கட்டுறாங்கல்ல, அதுக்கு என்னையத்தான் பாஸ்டர் ஆகணும்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு அது சுத்தமா பிடிக்கல, நான் அதுக்கு செட் ஆகணும்னு கூட தெரியல அப்படின்னு சொல்றாரு. சார் கூட அந்த விஷயத்த சொன்னாரு, யார பாஸ்டரா போலான்ட்டு என்கிட்ட கேட்டாரு, நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது ஓன்ட்ட போய் கேட்டாரா, ஏண்டா நீ தான் நிறைய வருஷம் இங்க வேலை வச்சிருக்கல, ஒன்னேவே போடலாமே, ஏன் இப்படி பேசிட்டு இருக்காரு, வர வர அவருக்கு வயசானதுனால மூளை மங்கி போச்சுன்னு நினைக்கிறேன், நான் வேணா அதை பத்தி பேசுறேன்னு சொல்லி அங்க இருந்து 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. கட் பண்ணா அந்த மினி ஃபாதர் நேரா அந்த ஆளோட சர்ச்சுக்கு போறான். அங்க போயிட்டு இயேசு கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி புது சர்ச்சுக்கு என்னைய ஃபாதர் ஆக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா அது எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படி இப்படி ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த நேரத்துல அவன் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து போன் வருது. அட்டன் பண்ணதும் தன்னோட பொண்ணு உங்க கூட இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. மினி ஃபாதருக்கு அந்த விஷயமே மறந்து போச்சு. அவளுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி இவரை பிக்கப் பண்ண சொல்லியிருந்தாங்கல்ல, அதை சுத்தமா மறந்துட்டாரு. இப்பதான் அந்த ஆளுக்கு ஞாபகம் வருது. இல்லம்மா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதனாலதான் நான் மறந்து போயிட்டேன், ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்க, ஆமா அவளை யாரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து கூட்டு போயிட்டாங்களான்னு சொல்ல இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இந்த சைடு திரும்பி பார்த்தா ஆரம்பத்துல சர்ச்சுக்குள்ள வந்தால அந்த ஆளு இந்த மினி ஃபாதரோட டேபிள்ல அவங்க ஃபேமிலி போட்டோ இருக்கும், அதை எடுத்து பார்த்த மாதிரி தடயம் இருக்குது. சரி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்தோம்ல, அந்த போட்டோ போய் பார்க்கலான்ட்டு போறான். அங்க போனா இந்த மழை தண்ணினால அவன் போட்டோவே அலைஞ்சு போச்சு. இப்ப என்ன தோணும், அவன் ஒரு கிரிமினல் பார்த்தா அதுக்கு இந்த போட்டோ வேற எடுத்து பார்த்திருக்கான், அதனால அவன் தான் எடுத்துட்டு போயிருப்பான்னு சொல்லி கன்ஃபார்மே பண்ணிட்டான். ஆனா அந்த ஆளோட பேரு வந்துட்டு இருக்கும்ல, அவன் பேரு அவன் ஒரு குற்றவாளி. இதை வச்சு அவனோட அட்ரஸ நெட்ல இருந்து எடுக்கிறான். அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க, அப்ப ஒரு கனவு வருது. இப்பதான் அந்த ஆளுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன கனெக்ஷன்றதே காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருப்பாங்க. இந்த ஆள் இருக்கான்ல, இவன் ஒரு சீரியல் கில்லர், பொண்ணுங்களை கடத்தி சித்திரவதை பண்ணி கொலை பண்றவன். கரெக்டா இவன்ட்ட மாட்டிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயின் அவங்க தங்கச்சிக்கு போன் பண்ணுவாங்க. ஆனா அவன் கத்திய வச்சு மிரட்டி அங்க என்ன நடக்குன்றத சொல்ல விடாம பண்ணிட்டு இருந்திருப்பான். இவங்க வாய்ஸே கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அதை கேட்ட ஹீரோயின், என்ன உனக்கு உடம்பு எதுவும் பிரச்சனையான்னு கேட்க இவங்க பயந்துகிட்டே இல்லைன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிருப்பாங்க. அப்படியே இவங்க கண்ணு முழிக்க தங்கச்சியோட ஆவி வந்து இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும். நீ மறந்துட்டியா, நாம புது வீட்டுக்கு போன பிறகு நாம ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம், ஆனா அந்த வீட்டுக்கு நாம போயிருக்கவே கூடாது, என்ன அவன் அடைச்சு வச்சிருக்கும் போதெல்லாம் அந்த கதவு வழியா வந்து நீ என்ன காப்பாத்துவே நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனா அது நடக்கவே இல்லை, எப்பவுமே அந்த அரக்கன் தான் வந்து கதவை திறப்பான்னு சொல்றாங்க.
சொல்றாங்க. இவங்க அந்த போட்டோவை பத்தி பேசிட்டு இருப்பாங்கல்ல, அந்த போட்டோல நோட் பண்ணீங்கன்னா டாப் கார்னர்ல ரவுண்டா ஒரு ஜன்னல் இருக்கும். இதை நீங்க நோட் பண்ணிக்கங்க. இதுக்கும் கதைக்கும் ஒரு சம்பந்தம் வரும். ஹீரோயினுக்கு இந்த வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவங்க மாத்திரை வாங்கினாங்கல்ல, அந்த மாத்திரை போட்டுட்டு படுக்க, அப்படி படுத்தும் கூட அவங்க தங்கச்சியோட வாய்ஸ் மறுபடியும் வந்து இவங்கள்ட்ட பேசுது. கட் பண்ணா இப்ப நம்ம மினி ஃபாதரை காட்டுறாங்க. அந்த சீரியல் கில்லர் அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு நேரா வீட்டு முன்னாடி வர அவன் அந்த குழி தோண்டி புதைக்கிறதுக்கு உண்டான எல்லா ஆயத்தையும் தன்னோட கார்ல ஏத்திக்கிட்டு இருக்கான். இது அந்த மினி ஃபாதர் பாத்திர போலீஸுக்கு போன் பண்ணி பதட்டமாவே பேசுறாரு. இந்த மாதிரி என் பொண்ணு காணாம போச்சு, எனக்கு இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு, அவன் இங்கதான் இருக்கான், கார்ல என்னத்தையும் ஏத்திக்கிட்டு இருக்கான், எதையோ கொண்டு போய் புதைக்க போறேன்னு சொல்ல சத்தத்தை கேட்டு அவன் உடனே திரும்பி பாக்குறான். நம்ம ஆளு கீழே உஞ்சுக்கிறாரு. அந்த நேரத்தை அவர் போனும் சுவிச் ஆஃப் ஆயிருது. உடனே அவன் கார் எடுத்துட்டு கிளம்ப இந்த ஆளு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. ஆனா ஒரு கட்டத்துல அவனை தவற விட்டுறாரு. சரி ஏதாச்சும் ஒரு வழியில போவன்னு சொல்லி ஒரு வழியில போய்கிட்டு இருக்க பார்த்தா அவன் பின்னாடி வந்து நிக்கிறான். நம்ம ஆள் காரை ஸ்டாப் பண்ணதும் அவனும் ஸ்டாப் பண்ணிட்டு நேரா அவர்கிட்ட வந்து ஜன்னலுக்குள்ள வந்து பார்த்து, யோ பாஸ்ட் நீ என்ன அங்கே பண்ற, என்னைய ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தெரிஞ்சு, சரி அதெல்லாம் விடு, மழை அதிகமா பெய்யுது, சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேருன்னு சொல்ல அந்த சீரியல் கில்லரு தன்னோட கார் பக்கத்துல போய்கிட்டு இருக்கான். உடனே அந்த மினி ஃபாதர் காரை விட்டு இறங்கி வேகமா அவன் காரு கிட்ட போயிட்டு தன்னோட குழந்தைய தேடிக்கிட்டு இருக்க, யோ இங்க என்னையா தேடுற, கார்ல எல்லாம் ஒண்ணும் இல்ல, அவரியா நான் கிளம்புன்னு சொல்லிட்டு இவன் கார்ல ஏறி உட்கார நம்ம மினி ஃபாதர் அவனோட காலை செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அந்த எலக்ட்ரிக் காஃப்டா காணோம். இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பயங்கரமா சண்டை வந்துருது. ஒரு கட்டத்துல அவனோட மூஞ்சியை மூடி விட்டுருவாரு. இவன் அதை எடுக்கிறேன்னு சொல்லி பின்னாடி போக அங்க இருந்த பள்ளத்துல இருந்து கீழே விழுந்துருவான். அப்படியே உருண்டு போய் ஒரு கல்லுல அடிச்சு அப்படியே படுத்து கிடக்கும். இதை பார்த்து அந்த மினி ஃபாதர் நேரா அவன் பக்கத்துல போக அவன் மண்டையில இருந்து பயங்கரமா ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. உடனே அவர் போலீஸுக்கு கால் பண்ணலான்னு போனை எடுக்க ஒய்ஃபு கால் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி பொண்ணு கிடைச்சிட்டா அவளோட ஃப்ரெண்டோட அப்பா தான் வந்து கூட்டிட்டு போயிருந்திருக்காரு, நல்ல வேலை அவளுக்கு ஒண்ணு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த ஆளுக்கு என்ன பண்றனே தெரியல. அங்கிட்டு திரும்பி மலைப்பகுதியை நோக்கி பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல மின்னல் வெட்ட மின்னல் வெளிச்சத்துல அங்க இருக்கிற மலையில இயேசு கிறிஸ்துவோட மூஞ்சி தெரியுது. இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கங்க. அதை பார்த்ததும் இந்த சீரியல் கில்லர் சர்ச்சுக்கு வரும்போது ஒரு ட்ரெஸ் கொடுத்துருப்பான்ல, அதைத்தான் இப்ப போட்டு இருந்திருப்பான். அதை வேகமா உடம்புல இருந்து எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நேரா அவங்களோட ஆபீஸுக்கு வர அங்க ஒருத்தன் புது கேஸ் ஒண்ணு வந்திருக்கு, உங்களை உள்ள கூப்பிட்டாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போறான். உள்ள போய் பார்த்தா அங்க ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா நேற்று நைட்டு இந்த மாதிரி அந்த மினி ஃபாதர் கால் பண்ணாரு, இங்க ஏதோ தப்பு நடக்க போகுது, அந்த சீரியல் கில்லர் தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. ஆனா நடந்தது என்னன்னா அந்த சீரியல் கில்லர் அவனோட மானிட்டரை கட் பண்ணி விட்டுட்டு எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான். அதே நேரத்துல ஒரு ஸ்கூல் பொண்ணும் காணாம போயிடுச்சு. அந்த ஸ்கூல் பொண்ணு அந்த சர்ச்சுக்கு தான் வருவான்னு சொல்ல பார்த்தா ஆரம்பத்துல ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்ல, அந்த பொண்ணை காணாம. இதை ஹீரோயின் பார்க்க இவங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும்ல, அந்த ஆள் இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போனது, அந்த சர்ச்சுக்கு போனது, இந்த விஷயம் எல்லாம் இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. நேரா பாத்ரூமுக்கு வர அங்க வந்து கையை மூஞ்செல்லாம் கழுவிட்டு கண்ணாடியை பார்த்தா பின்னாடி அவ தங்கச்சிக்காரி நிக்கிற மாதிரியே தெரியுது. இப்போ போலீஸ் ரெண்டு குரூப்பா பிரிஞ்சுறாங்க. ஒருத்தவங்க அந்த சீரியல் கில்லர் வீட்டுக்கும், இன்னொருத்தவங்க அந்த மினி ஃபாதரோட சர்ச்சுக்கும் போறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த சீரியல் கில்லர் வீட்டுக்கு போக அங்க போய் எல்லாத்தையும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப செவுத்துல ஒரு பயங்கரமான ஒரு டிராயிங் இருக்கு, அதை போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ மினி ஃபாதரோட சர்ச்சை காட்ட அங்க நம்ம ஹீரோயினும் அவர் கூட ஒரு அசிஸ்டன்ட்டும் வராங்க. வந்தது மினி ஃபாதரை பார்த்து, இந்த மாதிரி நேற்று நீங்க கால் பண்ணியிருந்தீங்க, அவ யாரையோ கொல்ல போறதா சொல்லியிருந்தீங்க, என்ன ஆச்சு நாங்க தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, சார் நேற்று அவன் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சர்ச்சுக்கு வந்தான், அவனை மெம்பர் ஆகலான்னு சொல்லி நான் எல்லா டீட்டெயிலும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்பா அவனோட காலில் இந்த மானிட்டரி டிவைஸை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அவன் ஒரு குற்றவாளின்னு எனக்கு தெரிஞ்சு. ஆனா அவன் ரிஜிஸ்டர் பண்ணாமே அங்கிருந்து போயிட்டான். ஆனா நேற்று நைட்டு என் பொண்ணு காணாம போயிட்டான், என் பொண்டாட்டி சொன்னா, இவன் தான் என் பொண்ணை கடத்திருப்பானு சொல்லி தான் நான் சந்தேகப்பட்டு உங்கள்ட்ட சொன்னேன். ஆனா என் பொண்ணு கிடைச்சிட்டா, அவளோட ஃப்ரெண்டோட அப்பா தான் வந்து கூப்பிட்டு போயிருக்காருன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனா இந்த ஆள் அவனை தள்ளி விட்டுருப்பார்ல, அந்த விஷயத்த இன்னொரு வரைக்கும் சொல்லல. இதை கேட்ட போலீஸ் நேற்று ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ஒருத்தி காணாம போயிட்டான்னு சொல்லி அந்த பொண்ணு பேரை சொல்ல, யார் நம்ம சர்ச்சுக்கு வருவாளே அவளான்னு கேட்க இவங்க ஆமான்னு சொல்றாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் உள்ள போய் செக் பண்ண பாக்குறாங்க. பார்த்தா அந்த கோட்டை கழட்டி வந்திருப்பான்ல, அதுல கொஞ்சம் சகதெல்லாம் ஒட்டி இருக்கும், அதை எல்லாத்தையும் நோட் பண்றாங்க. அதுக்கப்புறம் போட்டோ பிரிண்ட் எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அதையும் போய் ஹீரோயின் பாக்குறாங்க. சரி நீங்க போன் பண்ணி சொன்னீங்களே, அதுக்கப்புறம் என்ன நினைச்சு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு அந்த மினி ஃபாதர் கிட்ட கேட்க, அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி போன் பண்ணா பொண்ணு கிடைச்சிச்சுன்னு சொன்னா, அதனால நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு போய் சொல்லி விட்டுறாரு. சரி அவ இது வரைக்கும் அந்த பொண்ணை கடத்தினான்னு சொல்லி எந்த குழுவுமே எங்களுக்கு கிடைக்கல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோயின் அங்க ஒரு ஷூ ரேக்கெல்லாம் இருக்கும்ல, அதுல இந்த மினி ஃபாதரோட ஷூ இருக்கும், அதுல கொஞ்சம் சகதிலாம் இருக்கும், இதையும் நோட் பண்ணிடுறாங்க. இந்த ஆள் மேல கொஞ்சமா சந்தேகம் வருது. அவங்க அங்க இருந்து போன பிறகு ஹீரோவுக்கு குற்றம் உணர்ச்சி தாங்கவே முடியல. அந்த பெரிய ஃபாதர் இருக்கார்ல, அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணேன். சரிப்பா எதா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம், நீங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா இவன் நேத்துன்னு ஒரு விஷயம் சொல்ல வந்திருப்பான், அதுக்குள்ளே அவர் மெசேஜ் பண்ணதுனால இந்த ஆளு அங்கிருந்து கிளம்பி நேரா போய் அவரை மீட் பண்றான். அவர்கிட்ட போயிட்டு, ஃபாதர் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த சொல்ல வர பெரிய ஃபாதர் முந்திக்கிறார். தெரியும்டா என் பையனோட விஷயம் தானே, அவன்கிட்ட நான் படிச்சு சொன்னேன், ஒழுக்கமாறா தப்பு எதுவும் பண்ணாதடான்னு சொல்லி அவனை பெரிய பாஸ்டர் ஆக்கலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன்,
இல்ல. ஆனா அவன் கல்யாணம் ஆயும் கூட இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு வச்சுக்கிட்டான். இப்ப அவன் நம்ம சர்ச்சோட வெப்சைட்ல அவன் கூட இந்த போட்டோ எல்லாத்தையும் விட்டுட்டா. எனக்கு என்ன பண்றனே தெரியலன்னு சொல்லி இவர் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காரு. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரியாது. ஆனா ஹீரோவுக்கு இப்போ ஒரு விஷயம் தோணுது. இந்த புது சர்ச்சுக்கு அவரோட பையனைத்தானே ஃபாதரா போலான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அவன் தப்பு பண்ணதுனால இந்த ஆள ஃபாதரா போலான்னு சொல்லி அந்த பெரிய ஃபாதர் சொல்லி விட்டுறாரு. இதனால இந்த பயவுல தான் தப்பு பண்ண விஷயத்த சொல்லாம விட்டுட்டான். ஏன்னா சொன்னார்னா இவரையும் போட முடியாதுல்ல. அதனால உண்மையை மறைச்சு விட்டான். இங்க பாடுறா, எனக்கு நம்ம இதெல்லாம் கர்த்தர் தான் பண்றாருன்னு நினைக்கிறேன். அவரோட விருப்பப்படி நடக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால நீ தான் அந்த சர்ச்சு கரெக்டான ஆளுன்னு சொல்லி விட்டுறாரு. கட் பண்ணா இப்ப போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அவங்க வீட்டுல இருந்து ஒரு டிராயிங்க போட்டோ எடுத்து வந்தாங்கல்ல, அத ஒரு மனநல மருத்துவர்கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் உள்ள வர அந்த மனநல மருத்துவரை பார்த்ததும் இவங்க டென்ஷன் ஆகுறாங்க. நேரா ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்னன்னா அன்னைக்கு இவன் ஹீரோட தங்கச்சியை கடத்தி வச்சிருந்தால, ஆனா அவங்க எப்படியும் அங்க இருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த சீரியல் கில்லரை அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. ஆனா அவனை ஒரு மனநல மருத்துவர் வந்து விசாரிச்சிருக்காரு. அந்த ஆள் தான் இந்த ஆளு. இந்த ஆள் என்ன சொல்றான்னா, இவன் ஒரு மனநலம் சரியில்லாதவன், இவனை அறியாம தான் தப்பு பண்ணிட்டான், ப்ராப்பரா கவுன்சிலிங் கொடுத்தோம்னா இவன் சரியாயிருவான். சின்ன வயசுல அவனோட ஸ்டெப் ஃபாதர் அவனை பயங்கரமா அபியூஸ் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட அவன் மண்டவோடு டேமேஜ் ஆகிற அளவுக்கு அவனை அடிச்சிருக்காரு. அவனோட முதுகுல நூத்துக்கணக்கான காயங்களோட மார்க்கெல்லாம் இருக்கு. அதெல்லாம் போக கொதிக்கிற தண்ணியில அவனோட கையை விட்டுருக்காரு. பத்தாவதுக்கு செக்ஸ்டாவும் அபியூஸ் பண்ணிருக்காரு. இவனுக்கு ஆரம்பத்திலே ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கிடைச்சிச்சுன்னா இவன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க மாட்டான். அப்படி இப்படின்னு சொல்லி இவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி, இதெல்லாம் இப்ப முக்கியமா, அவன் தங்கச்சியை கொல்ல பார்த்திருக்கான், அவனுக்கு நியாயமான தண்டனை கிடைக்கணும்னு சொல்ல அந்த சைக்கோ இவங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து இவங்க டென்ஷன் ஆகி இன்னும் பயங்கரமா கத்த கோர்ட்ல கத்துனதுனால ஹீரோயினா அங்க இருந்து வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. அப்படியே கட் பண்றாங்க. ஏடா தங்கச்சிக்காரி உயிரோட இருக்கா, அப்புறம் எப்படி ஆவியா வந்து பேசினா நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த விஷயம் தெரிஞ்சது. இப்ப நிகழ்காலத்தை காட்ட நம்ம ஹீரோயின் அந்த மனநல மருத்துவர் வந்து மீட் பண்றாங்க. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு அந்த ஆள் சொல்ல, 5 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி ஒரு சீரியல் கில்லர் கடத்திட்டான், அவனுக்கு சாதகமா நீங்க தான் வாதாடுனீங்க. உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும் ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்க ஏன் அவனுக்கு சாதகமா பேசுனீங்கன்னு சொல்ல, இங்க பாருமா, நான் அவனுக்கு சாதகமாலாம் பேசல, நான் ஒரு டாக்டர், என்கிட்ட வந்த கேஸுக்கு நான் என்ன ரிப்போர்ட் பண்ணணுமோ அதைத்தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, நீங்க பண்ண ரிப்போர்ட்னாலதான் இப்ப அவன் மறுபடியும் இன்னொரு பொண்ணை கடத்தி வச்சிருக்கான், இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம்னு சொல்ல, அந்த டாக்டர், நீ ஏமா அந்த பொண்ணோட ஃபேமிலி மாதிரியே பேசுற, ஒரு போலீஸா இருந்து அடுத்து என்ன பண்ணணுமோ நீ அதை பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிளம்ப பார்க்க, நம்ம ஹீரோயின், நீங்க சொன்ன வாக்கு மூலம் அவனுக்கு ரொம்ப சாதகமா போயிருச்சு, பப்ளிக்கும் அவனை தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, அவனுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ண, அதை பார்த்த என் தங்கச்சி அவளுக்கு நடந்த அநியாயத்துக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கலையேன்னு சொல்லி அவ சூசைட் பண்ணி செத்து போயிட்டான்னு சொல்ல, அதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம், நீங்க தான் என் தங்கச்சியை கொன்னுட்டீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஆளு எந்த பதிலுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுற. இப்ப அந்த மினி ஃபாதரை காட்ட என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லி குழப்பமே நடந்து வந்துகிட்டு இருக்கான். அந்த நேரத்துல இந்த நேத்து காணாம போச்சுல ஒரு பொண்ணு, அதோட அம்மா அங்க வராங்க. வந்ததுமே அவரை கட்டி பிடிச்சிட்டு, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு, எங்க இருக்கான எந்த டீட்டெயிலும் தெரியல, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்ல, அவர் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வாங்க உள்ள போய் பேசுறான்னு சொல்லி சர்ச்சுக்குள்ள கூட்டு போறாரு. உள்ள வந்ததும் அந்த அம்மா, என் பொண்ணு செத்து போயிட்டானா என்ன பண்றதுன்னு கேட்க, அவர் அப்பெல்லாம் ஒண்ணு ஆகாதமான்னு சொல்றாரு. எனக்கும் தெரியும், ஆனா திடீர்னு போலீஸ் போன் பண்ணி இந்த மாதிரி உங்க பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோம், வந்து அடையாளம் கட்டுங்கன்னு சொன்னா என்னால தாங்க முடியாதுன்னு சொல்ல, அந்த ஆளு அவங்க கையை பிடிச்சிட்டு கர்த்தர்கிட்ட ப்ரே பண்றாரு. அப்படியே கட் பண்ண இப்ப போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. இப்ப அந்த சீரியல் கில்லர் இருக்கால, அவ ஏரியால இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்திருக்காங்க. என்ன ஆயிருக்குன்னா, இந்த கடத்தல் நடந்துச்சுல அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த ஏரியால இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவை இவன் போய் உடைச்சு விட்டான். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அங்க இருக்கிற ஒரு ஆளுக்கு திடீர்னு ஒரு போன் வருது. என்னன்னு பார்த்தா இந்த சீரியல் கில்லரோட காரு ஒரு மலைக்கு போற வேலை இருக்குன்றதை இன்ஃபார்ம் பண்ண எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ண இப்ப நம்ம மினி ஃபாதர் அந்த பொண்ணோட அம்மாவை கார்ல கூட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு உங்க பொண்ணுக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோன்னு சொல்ல, திடீர்னு அவங்களுக்கு போன் வருது. இந்த மாதிரி அந்த சீரியல் கில்லர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது அந்த காரை அப்படி இப்படின்னு சொல்ல, என் பொண்ணு இங்க இருக்காளான்னு கேட்க, இன்னும் இல்ல தேடிக்கிட்டு இருக்கோன்னு சொல்ல, இவங்களும் நேரா கிளம்பி அங்க போறாங்க. இப்ப அந்த ஸ்பாட்டை காட்ட அவன் கார்ல இருக்க எல்லா பொருளையும் எடுத்து வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பக்கியை அங்க காணோம். ஆனா நம்ம ஹீரோயின் அந்த பள்ளத்துல விழுந்தால அந்த இடத்துல இறங்கி போக அங்க கருப்பு கலர் ஒரு கோட் இருக்கு, அதை பார்த்து எடுத்து கொடுத்துறாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தா அவன் ஒரு இடத்துல விழுந்து கிடந்திருக்கால, அந்த இடத்துல அவனை காணோம். ஆக்சுவலா நம்ம எல்லாம் அவன் செத்து போயிட்டான் தான் நினைச்சிருந்திருப்போம், ஆனா பயவுல எங்கேயோ எஸ்கேப் ஆயிருக்குது. இந்த பக்கம் அந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் நாங்க அந்த ஸ்பாட்டுக்கு போய் ஆகணும்னு சொல்லி மழு கட்டிக்கிட்டு இருக்க, அங்க ஹீரோயினும் பெரிய போலீஸும் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததும் என் பொண்ணு கிடைச்சிட்டாலான்னு கேட்க, இல்ல தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மினி ஃபாதர் வந்து, சரி காரை கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா போனா இன்னும் உங்களுக்கு கிடைக்கலான்னு கேட்க, சடனா எல்லாரும் திரும்பி ஹீரோவை பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க செத்து போயிட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாதுல்ல, இந்த ஆள் வாண்டடா வந்து வாய விட்டுருக்கான். அதை கேட்ட அந்த பொண்ணோட அம்மா, போனோம்னா அப்ப என் பொண்ணு செத்து போயிட்டாருன்னு சொல்லி இன்னும் பயங்கரமா கதறி கதறி அழுகுறாங்க. ஒரு கட்டத்துல மயக்கமே போட்டு விழுந்துட்டாங்க. அதனால எல்லாரும் சேர்ந்து அவங்களை கூட்டு போக இந்த பக்கம்
பக்கம் போலீஸ் பேசிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு மழை பெஞ்சதுனால எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. அவன் கார்ல டேஷ் கேமரா கூட இல்லையா அப்படி இப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க அதை எல்லாத்தையும் அந்த மினி ஃபாதர் கவனிக்கிறான். அதை நம்ம ஹீரோயினும் கவனிக்கிறான். அப்படியே கட் பண்ண இப்ப அந்த மினி ஃபாதர் பொண்டாட்டியை பிக்கப் பண்றதுக்காண்டி வந்திருக்கான். பிக்கப் பண்றதும் இல்லாம டிராப் பண்றேன் வேற சொல்லியிருக்கானா. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இத்தனை நாள் நான் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லுவேன், இன்னைக்கு என்ன வாண்டடா நீயே வரேன்னு கேட்க, ஏண்டி நீ என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமான்னு கேட்க, நான் என்ன சொல்லணும், என்கிட்ட ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீ என்கிட்ட ஏதாச்சும் மன்னிப்பு கேட்கணுமான்னு கேட்க, என்ன லூஸ் மாதிரி பேசுற, நான் எதுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல இந்த ஆள் டென்ஷன் ஆயிடுறான். இங்க பாரு எல்லாமே என் தப்பு தான், என்னதான் எனக்கு வேலையா இருந்தாலும் நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும், ஆனா என்னால முடியல. இப்ப பாத்தியா அந்த பெரிய ஃபாதரோட பையன் கள்ள தொடர்புல ஈடுபட்டு மாட்டிக்கிட்டான், அதனால அவரோட மானம் எல்லாமே போச்சு. இப்ப எனக்கு கூட அந்த சர்ச்சில் ஃபாதர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை நான் கெடுத்துக்க விரும்பல. இப்ப சொல்லு நீ என்கிட்ட ஏதாச்சும் மன்னிப்பு கேட்கணுமான்னு கேட்க, நான் புருஷனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி இவளும் அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்டு விட்டுறா. அதுக்கு இந்த ஆளும் பெருந்தன்மையா மன்னிச்சும் விட்டுறாரு. நேரா கொண்டு போய் தன்னோட ஒய்ஃபை டிராப் பண்ண போய்கிட்டு இருக்க போற வழியில ஒரு மினி ஆம்புலன்ஸ் ஒரு ரோட்டு பகுதியில மாட்டி இருக்கிறத பாக்குறாங்க. என்னாச்சு எதுவும் ஹெல்ப் வேணுமான்னு சொல்ல அங்க இருக்கிறவங்க, இல்ல ட்ரக் வந்துகிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும், நீங்க கேட்டதுக்கு நன்றின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து கிளம்பி நேரா அங்க போறாங்க. இப்ப நேரா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு நைட் ஏதோ சின்ன பிரேயர் இருக்கா, அதனாலதான் இந்த ஆளோட பொண்டாட்டி அங்க வந்திருக்கும். அவங்களை டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மினி ஃபாதரும் வந்திருப்பான். இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல இன்னொரு பொண்ணு வந்து பாஸ்லயே பாத்துக்கிட்டு இருக்கு. என்னடின்னு கேட்க, இல்ல கால் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் அந்த ஆம்புலன்ஸை காணான்னு சொல்ல அந்த மினி ஃபாதர், நாங்க வர வழியில ஒரு ஆம்புலன்ஸை பார்த்தோம், அது ரோட்ல ஒரு பள்ளத்துல விழுந்து மாட்டிட்டு இருந்துச்சு, கொஞ்ச நேரத்துல ட்ரக் வந்துருமா, வந்ததும் நாங்க கிளம்புறோம்னு சொன்னாங்க, அது நீங்க தான் கூப்பிட்டீங்களான்னு கேட்க ஆமான்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் ஏன் என்னாச்சு யாருக்கு உடம்பு இல்லைன்னு கேட்க, இல்ல நேத்து நைட்டு அந்த மலை பிரதேசத்துல இருந்து ஒருத்தன் பயங்கரமா அடிபட்டு தவந்துகிட்டே வந்தான், பார்க்க பாவமா இருக்கேன்னு சொல்லி நான் தான் அவனை கூப்பிட்டு மாடியில தங்க வச்சிருக்கேன், அவனை ஆஸ்பத்திரியில சேர்க்கறதுக்கு தான் நான் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டேன்னு சொல்ல இந்த ஆளுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஒருவேளை அந்த சீரியல் கில்லரா இருப்பானு இவருக்கு டவுட் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ள கூப்பிட இந்த ஆளு, நீங்க போங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, ஒரு போன் பேசணும், முடிச்சுட்டு வந்துறேன்னு சொல்லி கலந்துக்கிறாரு. இவங்க போன பிறகு இந்த ஆள் நேரா அந்த பில்டிங்கு போறான். ஒரு ரூமா தேடிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா அந்த சீரியல் கில்லர் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடறான். அவன் பக்கத்துல போனா இவன் ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கான், அந்த ஃபாதர் தான், அவன் தான் என்னை தள்ளி விட்டான், அவன் தான் என்ன கொலை பண்ண பார்த்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டதை அந்த ஃபாதருக்கு ஷாக்காயி போச்சு. பார்த்தா இதெல்லாம் கனவு. அவன் அசையாம அங்கேயே படுத்து கிடக்கான். அப்படியே இவன் திரும்பி ஜன்னல்ல பார்த்தா அங்க இயேசு கிறிஸ்துவோட உருவம் வானத்துல தெரியுது. இதை பார்த்தது அவன் என்னத்தையோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க ஆம்புலன்ஸ் வர சவுண்டு கேட்டு இருக்குது. அப்ப அவசர அவசரமா அந்த சீரியல் கில்லரை வீல் சேர்ல உட்கார வச்சு பின்னாடி வழியா கூப்பிட்டு போயிடுறான். அதை பக்கத்து பெட்ல இருக்கிற ஒரு ஆளு பாத்துறாரு. ஆம்புலன்ஸ் வந்ததும் எங்க அந்த ஆளுன்னு சொல்லி நேரா அந்த ரூமுக்கு போக பார்த்தா அந்த சீரியல் கில்லரை காணோம். உடனே இந்த விஷயத்த போலீஸுக்கு தெரியப்படுத்த போலீஸும் அங்க வந்துடுறாங்க. வந்து அந்த பொண்ணு கிட்ட என்ன நடந்துன்றத கேட்க அவங்களும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டதும் ஒருவேளை அந்த சீரியல் கில்லர் இருப்பானோன்னு சொல்லி அவனோட போட்டோவை காட்டி இவன் தான் வந்தானான்னு கேட்க இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. இவங்க நேரம் அவன் இருந்த ஸ்பாட்டுக்கு போக இவன் எங்க தான் போயிருப்பான்னு நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த பக்கத்து பெட்ல ஒரு ஆள் பார்த்தார்ல, அவர் வந்து அவரை கொண்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க. யாரு கொண்டு போனான்னு கேட்க இயேசு தான் கொண்டு போனாரு அப்படி இப்படின்னு அந்த ஆள் சொல்றாரு. அதுக்கு கூட இருந்த ஒரு பொண்ணு, இல்லைங்க இவருக்கு கொஞ்ச நாளா இப்படிதான் இருக்கு, அப்பப்ப இப்படித்தான் புலம்புவாரு, இவரு சொல்றதெல்லாம் கண்டுக்காதீங்கன்னு சொல்றாங்க. இவரை மனநலம் சரியில்லாதவங்க நினைச்சிட்டாங்க போல. அப்படியே கட் பண்ண இப்ப நம்ம மினி ஃபாதரை காட்டுறாங்க. அந்த சீரியல் கில்லரை ஒரு சேர்ல உட்கார வச்சு டேப்பை உடம்பு பூரா சுத்தி விட்டுறான். முடிச்சு பார்த்ததும் எதுக்குடா என்னை கடத்தினேன்னு கேட்க அந்த பதிலத்தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். எதுக்காக நான் திரும்ப திரும்ப ஓன்ட்டே வரணும், நீ படுத்திருந்தேல அந்த ரூமுக்கு இது வரைக்கும் நான் வந்ததே கிடையாது, ஆனா முத தடவை யார் என்னை இங்க வர வச்சது, கடவுள் தான் என்னை அனுப்பியிருக்காரு போல, ஒரு தீய சக்தியை என்கிட்ட காமிச்சிருக்காருன்னு சொல்ல, டேய் லூசு பையலே நீ என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கடா, அதை மறைக்கணும் தான் நீ திருட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க, அதெல்லாம் இல்ல, குழந்தைகளை கடத்தி கொலை பண்ற உன்னைய கடவுள் ஏன் என் கண்ணில் காட்டணும், அவர் என்கிட்ட ஏதோ சொல்ல வராரு, இந்த இடத்த கூட பாரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பில்டிங்கை கட்ட ஆரம்பிச்சானுங்க, ஆனா எந்த காரணத்துக்காகன்னு தெரியல இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இதை ஏன் ஸ்டாப் பண்ணணும், நான் ஏன் உன்னை இங்க கொண்டு வரணும், இதெல்லாம் கடவுள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அடுக்கடுக்க அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி இந்த ஆள் சிரிச்சுக்கிட்டு இருக்க, இங்க பாருடா நீ முழு பைத்தியக்காரன் ஆயிட்ட, இப்ப என்ன என்னைய கொல்ல போறியா அப்படின்னு சொல்ல, அது எனக்கு எப்படி தெரியும், கடவுள் என்ன சொல்றாரோ அதை நான் செஞ்சு முடிப்பேன்னு இவன் சொல்றான். அதை கேட்டதும் இங்க பாரா நீ என்ன கொண்டுட்டேன்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணை உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது, அவ இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்ல இந்த ஆளுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அவ இன்னும் உயிரோட தானே இருக்காளா, எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கேன்னு கேட்க, அதை ஓன்ட்டெல்லாம் சொல்ல முடியாது, போலீஸை கூப்பிடு, நடந்தது எல்லாத்தையும் நான் சொல்றேன்னு சொல்றான். ஆனா போலீஸை கூப்பிட்டா இந்த ஆள் இவனை கொலை பண்ண பார்த்தான்னு இவன் சொல்லி விட்டுருவான்.
அதனால அந்த ஃபாதர் போஸ்டிங் போயிரும். அதான் அவன் நினைச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்து ஒரு கம்பி எடுத்து இவனை மிரட்டி கேட்க, இந்த ஆளு இங்க பாடுறா, நீ என்ன கொன்னுட்டேனா அவளையும் சேர்த்து கொல்ற மாதிரி ஆயிரும் அப்படி இப்படின்னு சொல்ல அந்த கம்பியை வச்சு இவனை அடிக்காம இவன் சேர்ல அடிச்சுட்டே கேட்கறான். இவன் பயங்கரமா சிரிக்கிறான். அப்படி சிரிச்சது மட்டும் இல்லாம சர்ச்சில் பாடுற பாட்டையும் இவன் பாட அதை கேட்டது இவனுக்கு ரொம்ப கடுப்பாயி இந்த தடவை அவனை போட்டு அடி பொலன்னு பொளந்து விட்டுறான். இவன் என்னதான் அடிச்சு கேட்டாலும் அந்த சைக்கோ வாயவே திறக்க மாட்டான். நீ போலீஸை கூப்பிட்டாதான்டா சொல்லுவேன்னு சொல்ல இவன் டென்ஷன் ஆகி அந்த டேப் எடுத்து இவனோட மூஞ்சி பூரா சுத்தி அங்க இருக்கிற ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறான். இப்ப நம்ம ஹீரோனை காட்ட, இங்க பாருமா டைம் ரொம்ப ஆகி போச்சு, நீங்க போய் இன்னைக்கு நைட் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு அங்க இருக்கிற பெரிய போலீஸ் எல்லாம் சொல்ல இவங்க அதை கேட்காம அங்க இருந்து கிளம்பி நேரம் அந்த மினி ஃபாதர் இருக்கிற சர்ச்சுக்கு வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சைக்கோ அங்க இருந்து அடைச்சு வச்சுட்டு இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருப்பான். வந்து பார்த்தா அங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்னன்னா அந்த பொண்ணுக்காக இன்னைக்கு கூட்டு பிரார்த்தனை பண்ணலான்னு சொல்லி இருந்திருப்பான்ல, அதான் அந்த பொண்ணோட அம்மா கேட்டுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்த பிறகுதான் இவனுக்கு ஞாபகம் வருது, சரி வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ள கூப்பிட்டு போறான். அவன் உள்ள போன பிறகு ஹீரோயின் அங்க வந்ததும் நேரா அவன் கார் கிட்ட போறாங்க. காருக்குள்ள ஏதாச்சும் சிக்குமான்னு சொல்லி லைட் அடிச்சு பார்த்துட்டு நேரா டயர் கிட்ட போக டயர்ல வெறும் சேரும் சகதியுமாவே இருக்கு, கூடவே கொஞ்சம் ரத்த கரையும் இருக்கு. அந்த மண்ணு கூட சேர்ந்து ஏதோ ஒரு பண்ணையில இருக்கிற பொருள் சம்பந்தப்பட்ட வாடை அடிக்கும். அதை மோந்து பார்த்துட்டு பக்கத்துல அந்த மாதிரி பண்ணை ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி மேப்ல போட்டு பார்த்துட்டு இவங்க கிளம்பி அந்த அட்ரஸுக்கு போறாங்க. அதே சமயத்துல அந்த மினி ஃபாதர் எல்லாரையும் உட்கார வச்சு பைபிளை திறந்து ஒரு வாசகத்தை வாசிக்கிட்டு இருக்கான். அதுல என்ன போட்டிருக்குன்னா, எவன் ஒருத்தன் தான் இருக்கிற இடத்துல இருந்து அவங்களோட மக்களே கடத்தி கொண்டு போய் தன்னோட ஆயத்துக்கு யூஸ் பண்றானோ அவன் கண்டிப்பா கொல்லப்படணும், அவனுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்கா. இதே விஷயத்தான் இந்த பக்கியும் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை நினைச்சு கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த பொண்ணை காப்பாத்துங்கன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட பயங்கரமா ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் அந்த பில்டிங்க்கு வந்துடுறாங்க. அந்த பில்டிங்குள்ள போயிட்டு நேரா மாடிக்கு போக அவனை ஒரு சேர்ல உட்கார வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருந்தான்ல, அந்த தடம் அந்த தரையில இருக்கு. அந்த தடத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் அவன் இருக்கிற ரூமுக்கும் போயிடுறாங்க. போய் அந்த சைக்கோவும் கண்டும் பிடிச்சிடுறாங்க. அவன் இப்ப மயக்க நிலையில இருக்கான். அதை பார்த்ததும் அவங்க தங்கச்சியோட பேய் ஹீரோயின் முன்னாடி வந்து அவனை கொன்னுரு, இதான் உனக்கு நல்ல சான்ஸ், இவனை விட்டேனா இன்னும் நிறைய பேரை இப்படி பண்ணுவான், ஏன் இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்க, என்னைய கொன்னவனை உனக்கு பழி வாங்கணும்னு தோணலையா, என்னைய பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையான்னு சொல்லி இவ பயங்கரமா கத்துறா. துப்பாக்கி எடுத்து மண்டைக்கு நேரம் வைக்க அந்த நேரத்துல அந்த சைக்கோ முழிச்சுக்கிறான். இங்க பாரு, நீ என்னை கொன்னுட்டேனா அந்த பொண்ணு செத்துருவா, அவ எங்க இருக்கான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்ல தங்கச்சியோட ஆவி அவன் பொய் சொல்றான், அவனை போட்டு தலைன்னு சொல்லி செமையா கத்துது. ஆனா அதுக்கு ஹீரோயின் பொறுமையா இருந்துட்டு, இங்க பாரு, நானும் ஒரு போலீஸ் ஆபீசர் தான், அந்த புள்ளைய நீ எங்க வச்சிருக்கேன்னு கேட்க, நீ ஃபர்ஸ்ட் என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். நான் கூட்டு போறேன், ஆனா ஃபர்ஸ்ட் அவ எங்க இருக்கான்னு சொல்லுன்னு சொல்ல, நீ பாக்குற பார்வையிலே தெரியுது, எங்க இருக்குன்னு சொன்னா நீ என்ன கொன்னுருவ, உன்ன மாதிரி இந்த ஊர்ல நிறைய பைத்தியக்காரங்க இருக்காங்கன்னு சொல்லி இவன் சிரிக்க இவங்க டென்ஷன் ஆகி நெத்தி போட்ட துப்பாக்கிய வச்சு மறுபடியும் கேக்குறாங்க. ஆனா அந்த நேரத்துல திடீர்னு அந்த மினி ஃபாதர் வந்து ஹீரோயினை அடிக்க பார்க்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பயங்கரமா சண்டை வர ஒரு கட்டத்துல ஹீரோயினை அடிச்சு மயக்கம் போட விட்டுறான். முழிச்சு பார்த்தா இவங்களையும் அதே மாதிரி சேர்ல டேப்பை போட்டு சுத்தி வச்சிருக்கான். அப்ப ஹீரோயின், யோ ஃபாதரு என்னையா பண்ற, கட்டை அவுத்து விடியான்னு சொல்ல, இங்க பாரு எல்லாம் தற்செயலா நடக்குதுன்றியா, கடவுள் தான் இவனை என் கண்ணில் காட்டியிருக்காரு, பத்தாதுக்கு இவனை கொண்டுட்டா இவனோட பாடியை எப்படி நான் டிஸ்போஸ் பண்ணதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப பாத்தியா மறுபடியும் அந்த கடவுளே உன்னை என்கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போக அந்த பொண்ணு எங்க, அவ எங்க வச்சிருக்கான்னு உன்கிட்ட சொன்னான்னு கேட்க அவன் நேரா ஹீரோயின் கிட்ட வந்து அவ எப்பவோ செத்துட்டான்னு சொல்றான். அது போக உனக்கு இவனுக்கு நடந்த பிரச்சனையில அவன் உன்னை சுட்டு கொன்னுட்டான், அதுக்கப்புறம் நில தடுமாறி அவனே கீழே வந்து செத்து போயிட்டான்னு கேச முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின், நீங்க அவனை கொன்னுட்டா அந்த புள்ளைய எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது, தயவு செஞ்சு நீங்களே வந்து சரண எடுத்திருக்கேன்னு சொல்ல இவன் டென்ஷன் ஆகி, என்னடி லூசு மாதிரி பேசுற, அவ எப்பவோ செத்துட்டா, அவளை இவன் கொடுமைப்படுத்தி கொலை பண்ணிருக்கான். இப்ப திடீர்னு அந்த சைக்கோ சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோனை பார்த்து, அது நீதானா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தைய கடத்தினானே, அவளோட அக்கா தானே நீ, இப்பதாண்டி தெரியுது, நீயே என்ன முறைச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லின்னு சொல்ல ஹீரோயின் டென்ஷன் ஆகுறாங்க. அப்பாவே நல்லா யோசிச்சு பாரு, அவளை நானா கொன்னேன், அவளதானே கீழே விழுந்து செத்து போயிட்டா, கொடுமைப்படுத்தினக்காண்டி ஒருத்தன் சாகணும்னா நான் கிட்டத்தட்ட 1000 தடவை செத்து இருக்கணும், தனம் அந்த ஒத்த கண்ணு பேய் என்னோட ரூமுக்கு வந்து என்னைய சித்திரவதை பண்ணுவான் அப்படி இப்படின்னு உளறிக்கிட்டு இருக்க அந்த ஃபாதர் பயவளை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த புள்ள இன்னும் உயிரோடதான் இருக்குதான்னு சொல்ல அதுக்கு இந்த ஃபாதர் இல்ல அவ செத்து போயிட்டான்னு சொல்ல கடைசியா அந்த சீரியல் கில்லர் என்னை எப்படியாச்சும் இந்த பைத்திய கிட்ட இருந்து காப்பாத்துமான்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கெஞ்சுறான். ஆனா இந்த ஃபாதர் பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். கர்த்தரோட ஆணப்படிதான் இப்ப உங்க 2 பேத்தையும் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயினை வந்து சுட வர அவங்க அவனை தட்டி விட்டு தடுமாறி கீழே விழுக அந்த சீரியல் கில்லர் இருக்கான்ல ஹீரோயின் கிட்ட ஒரு கத்தியை தள்ளி விடுறான். அதை எடுத்து அவங்களோட டேப்பை கட் பண்ணிடுறாங்க. ஆனா அப்படி தள்ளி விடும் போது அவன் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போய்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த ஃபாதரை ஒரு கம்பியில விலங்கு மாட்டி லாக் பண்ணிடுறாங்க. ஆனா அங்க இருந்த ஒரு வலை மாடியில இருந்து கீழே விழுக
அந்த வலை இவ உட்காந்துட்டு சேர்ல மாட்டி இருக்கும். அதை அப்படியே இவனை இழுத்துட்டு கீழே தள்ள போக வேகமா ஹீரோயின் ஓடி வந்து அவனோட கால சுத்திருக்க டேப்பை புடிச்சிடுறாங்க. அவனை கஷ்டப்பட்டு மேல தூக்க பாக்குறாங்க. இருந்தாலும் அந்த டேப்பு கொஞ்சம் கொஞ்சமா அவுந்துட்டு வர நம்ம ஹீரோயின் டேய் இப்பனாச்சும் சொல்றா அவளை எங்கடா வச்சிருக்கன்னு கேட்க அவளை அந்த ஒத்த கண்ணு பூச்சாண்டி தின்றுச்சு அப்படின்னு சொல்ல டக்குன்னு அவன் கீழே விழுந்து செத்தே போயிருக்கான். இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ் வர ஹீரோயின் அவனை எப்படியாச்சும் காப்பாத்தி அந்த பொண்ணு இருக்க இடத்துல தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி அவன் நெஞ்ச புடிச்சு அமைக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவன் செத்து ரொம்ப நேரம் ஆகி போச்சு. அந்த மினி ஃபாதரை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிட்டாங்க. அங்க வச்சு விசாரணை பண்ணும் போது கூட அவன் பைத்தியம் மாதிரி கருத்தர் சொல்லிதான் அதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்களுக்கு அந்த பொண்ணு உசுரோட இருக்கணும் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஆனா இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரியாம குழப்பமாவே இருக்காங்க. அப்படியே கட் பண்ண இப்போ ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல நிறைய பழைய பில்டிங்லாம் இருக்கு. அதெல்லாத்தையும் ஒரு கும்பல இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஏதோ புது பில்டிங் கட்ட போறாங்க. ஆனா அந்த ஒரு பில்டிங்ல போய் பார்த்தா அங்க இந்த பொண்ணு கட்டப்பட்ட நிலைமையில கிடக்குது. ஆக்சுவலா அந்த சைக்கோ சொன்னது உண்மைதான். அந்த ரூம்ல ஒரு ஜன்னலை காட்டுறாங்க. இந்த ஜன்னலையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்துல அந்த போட்டோல காட்டின ஜன்னலும் இந்த ஜன்னலும் ஒரே மாடல்ல இருக்குல்ல. இது கதையில கனெக்ட் ஆகும். சரி படம் ரொம்ப லென்த்தா போகுதுன்னு நினைக்கிறேன். கதையை கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிடறேன். இதுக்கப்புறம் அந்த ஃபாதரை இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த மனநல மருத்துவர் வந்திருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவர மாதிரி ஒரு சில ஆளுங்க இருப்பாங்க. நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட வியாதி தான் இந்த ஃபாதருக்கு இருக்கு. இவர் பாக்குற உருவம் எல்லாம் இயேசு கிறிஸ்து மாதிரியே இருக்குது. ஒரு தடவை தப்பு நடக்கும் போதும் இவன் அந்த உருவம் தெரியுதுன்னு அவனே கற்பனை பண்ணி கடவுள் மேல பழிய போடுறான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கண்ணுக்கு அவங்க தங்கச்சி உருவம் தெரியுது. அதான் அந்த ஆள் நோட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க என் தங்கச்சியோட உருவம் அடிக்கடி என் கண்ணுக்கு தெரியுது. நான் அவளும் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல உங்களுக்கு இருக்கிறதும் ஒரு விதமான வியாதி தான். நீங்க உங்க தங்கச்சி இறந்ததுக்கு நீங்க தான் காரணம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த காரணத்தோட உருவம் தான் அந்த விஷயம். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிடுறான். இதை ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஒத்தக்கண்ண அரக்கனா என்னன்னு அவங்க கிட்ட கேட்க அது என்ன வேணா இருக்கலாம். ஒருவேளை அவனாவே இருக்கலாம். அவன் டென்ஷன் ஆகும் போது அவனுக்கு ஒரு பேரு வச்சு அவன் எல்லாத்தையும் கொண்டிருக்கலாம். இல்ல வேற ஏதாச்சும் விஷயமாவும் இருக்கலாம்னு சொல்ல அவங்க அப்பா கிட்ட இருந்து போன் வருது. அவங்க அப்பா இந்த பழைய பில்டிங் இடிக்கிற வேலையை தானே பார்த்துட்டு இருப்பாரு. அதை ஹீரோயின் கிட்ட சொல்ல ஏமா உனக்கு போட்டோலாம் அனுப்பிச்சிருந்தேன் நீ பாத்தியான்னு கேட்க இருங்கப்பா பாக்குறேன்னு சொல்லி அந்த போட்டோவை பாக்குறாங்க. பார்த்தா இது வரைக்கும் அந்த போட்டோலயும் இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு பில்டிங் இடிக்க போனாங்கல்ல அந்த பில்டிங்ல ஒரு ஜன்னல் இருந்துச்சுல்ல அதே மாதிரி அந்த போட்டோல ஒரு ஜன்னல் இருக்கு. ஆனா ஹீரோனுக்கு அது பெருசா படல. அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா ஏமா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் இருந்தாலும் அந்த ஒத்தக்கண்ணு பில்டிங் மட்டும் தான் இன்னும் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்ல ஒத்தக்கண்ணு பில்டிங்னா என்னப்பான்னு கேக்குறாங்க. இந்த ஒத்தக்கண்ணு பில்டிங்ன்றது பழைய காலத்து பில்டிங் மாடல்மா. இது மாதிரி ஊர்ல ஒரு 5-6 தான் இருக்கும். அதே இப்ப எல்லாரும் இடிச்சிட்டு வராங்கன்னு சொல்ல அதே நேரத்துல அந்த சைக்கோ வீட்டுல டிராயிங்லாம் வரைஞ்சு வச்சிருப்பான்ல அந்த டிராயிங்க பார்த்த பிறகும் அதுலயும் அந்த சிம்பிள் இருக்குது. இதை பார்த்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. உடனே போலீஸுக்கு எல்லாத்துக்கும் போன் பண்ணிட்டு இந்த மாதிரி யூனிட் 4ல இந்த ஒத்தக்கண்ணு பில்டிங் எங்கெல்லாம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல இவங்க கார் எடுத்துட்டு வேக வேகமா கிளம்புறாங்க. ஆனா இந்த பக்கம் அந்த பில்டிங்க கொஞ்சம் கொஞ்சமா இடிச்சுட்டே வராங்க. ஒரு கட்டத்துல அந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோர்ல கைய வச்சுட்டாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் கார் எடுத்துட்டு வேகமா எல்லாத்தையும் இடிச்சிட்டு வந்து அந்த பில்டிங்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு தன்னை யாராச்சும் காப்பாத்துவாங்கன்னு சொல்லி அந்த ரூமோட வாசலே பார்த்து அழுதுகிட்டு இருக்க கரெக்டா நம்ம ஹீரோயினும் வந்து காப்பாத்திடுறாங்க. வந்து அவ கை காலில் இருக்க எல்லா டேப்பையும் கழட்டி விட அவ என்ன சொல்றான்னா என்ன யாராச்சும் காப்பாத்த வருவாங்கன்னு சொல்லி நான் அந்த கதவே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்ல இப்பதான் ஹீரோயினுக்கு மனசும் ஆறுது. ஏன்னா இதே மாதிரி தான் தங்கச்சிக்காரையும் சொல்லி இருந்திருப்பா. இப்ப அவங்கள காப்பாத்தினால இவங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. இதுக்கப்புறம் நேரா நம்ம மினி ஃபாதர் கிட்ட போறாங்க. அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஃபாதர் பாடி எங்க கிடைச்சு அப்படின்னு கேட்க பாடிலாம் இல்ல அவ உயிரோட தான் இருந்தா அப்படின்னு சொல்ல அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே அவ இறந்துட்டான்னு தானே எனக்கு சொல்லப்பட்டுச்சுன்னு சொல்ல அப்படி உங்களுக்கு யாரு சொன்னாங்கன்னு ஹீரோயின் கேட்க இவன் ஒன்னும் சொல்லாமையா அங்க இருந்து வந்துடுறான். நேரா ரூமுக்கு வர ரூம்ல ஒரு செவுத்துக்கு ஓரமா போய் உட்கார அங்க ஒரு கரை இருக்கும். அதை பார்த்தா இவனுக்கு இயேசு கிறிஸ்து மாதிரியே தோணும். அதை பார்த்ததும் அங்க இருக்கிற ஒரு துணி எடுத்து தண்ணியில தொட்டு அந்த கரையை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே படத்தையும் முடிக்கிறான். சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.